கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய இடங்கள் இப்ப டெவலப் ஆயிருச்சு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விலை அதிகமாயிருச்சு. கொஞ்சம் இயர் தாண்ட விலை அதிகமாயிருச்சு. ஆனா நான் இருக்கிற அந்த ஏரியா வலியவிளை அப்படின்ற இடத்துல தான் நான் பிறந்தேன். அந்த ஏரியாவில் இன்னைக்கு விலை ஏறி இருக்குது. ஆனா எப்படி ஏறி இருக்குன்னு அப்படின்னா ரொம்ப கொஞ்சமா. அப்ப நிறைய பேர் ஊருக்கு போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன உங்க ஊரங்க, நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க, எங்க நீங்க பிறந்தீங்க, அந்த கிராமத்தினுடைய பேரை சொல்லும் போது இங்க இருந்தா ஆமா அங்கிருந்து ஆண்டவர் எங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இங்க கொண்டு வச்சு கர்த்தர் உலகத்திற்கே நம்மை சாட்சியாய் மாற்றி உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் பார்க்கும்போது உங்க குடும்பம் ரொம்ப தாழ்வானதா இருக்குதா? உங்க பிள்ளைகள் ஒருவேளை தாழ்வானதா இருக்கிறார்களா? இல்ல ஏசப்பா நினைச்சாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்ம குடும்பத்தை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் தெரிந்து கொள்ளும். எங்க குடும்பம் தான் பாஸ்டர் ரொம்ப ஒரு மோசமான பேரை வாங்கி இருக்கலாம், உங்க அப்பா ஒரு மோசமான பேரை வாங்கி இருக்கலாம், உங்க அம்மா ஒரு மோசமான பேரை வாங்கி இருக்கலாம். என் குடும்பத்துல இருந்தெல்லாம் யாருமே என்ன மதிக்கவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்க குடும்பத்திற்கு நீங்க ஒரு கலங்கரை விளக்கா மாறணும். உங்களை பார்க்கிற நிறைய பேர் கேட்கணும், நீங்க அந்த குடும்பமா, நீங்க அந்த குடும்பமா. நான் சொல்றது எதுவும் மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, இது ஆண்டவர் உங்களுக்கு கண்கள் காண பேசுகிற வார்த்தை. சிஸ்டர், மகளே, உங்க